இன்னைக்கு ரத்த பொரியல் செய்யலான்னு சொல்லி ரத்தம் வாங்கி வாஷ் பண்றதுக்கு மீனா கிட்ட கொடுத்தா உத்து உத்து பாத்துட்டு நிக்கிறாங்க. என்ன மீனா அப்படி பாக்குறீங்க, ரத்த பொரியல் சாப்பிட்டுருக்கீங்களான்னு கேட்டா இல்லவே இல்லையா, அப்ப இன்னைக்கு சாப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு வானிலை வச்சு எண்ணெய் ஊத்தி கடுகு பருப்பு தாளிச்சு கொஞ்சம் சோம்பும் போட்டு 4 பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டு அது நல்லா வதங்கினதும் 10 பல்லு பூண்டு போட்டு கூடவே கொஞ்சம் வெங்காயமும் போட்டு கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கணுங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்டும் சேர்த்துக்கலாம். இப்ப இது வதங்குற நேரத்துல நம்ம ரத்தத்தை எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து கையாலேயே கரைச்சிக்கணும், கட்டிகள் இல்லாம கரைச்சி எடுத்துக்கணும். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இந்த ரத்தத்தை ஊத்தி ஒரு கிளறி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து அப்படியே மிதமான தீயில வச்சு கிளறிக்கிட்டே இருந்தோம்னா கலர் மாற ஆரம்பிக்கும், ரத்தம் எல்லாம் கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இதுதான் சரியான பதம். இப்ப கொஞ்சம் பெப்பரை அப்படியே தூவி கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு கிளறி இறக்கினா சூப்பரான ரத்த பொரியல் ரெடி. மீனா தானே சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு வச்சு கொடுப்போம். எப்படி இருக்கு? அட பரவாயில்லையே, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இரும்பு சத்து அதிகமுள்ள ரத்த பொரியலுங்க, ட்ரை பண்ணி பாருங்க.